வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம மூளைத்திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை வந்து பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முத்திரை தான். இந்த முத்திரையை செய்யறதுனால இந்த அல்சிமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி நோய் ஒன்று இருக்கும். அந்த ஞாபக மறதி நோய் தன்மையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அந்த முத்திரை வந்து கொடுக்கும். ஆரம்ப அறிகுறி இருக்கும்போது இந்த முத்திரையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நோய் தன்மையிலிருந்து வெளியே வந்துடலாம். இது எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா மூளைத்திறன் செயல்பாட்டை வந்து குறைச்சு கொண்டு போய் சுத்தமா ஞாபகமே இல்லாம பண்ணி விட்டோம் அந்த நோய். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். படிக்கிற குழந்தைகள் இருந்து எல்லாருமே இந்த முத்திரையை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த மூளையோட செயல்பாடு ரொம்ப அபரித ஆற்றலை கொண்டதா இருக்கும். அந்த முத்திரை எப்படி செய்யறதுன்னா நம்ம 2 கைகளும் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியானது. இந்த ஆள்காட்டி விரல் சுண்டு விரல் ரெண்டையும் வளைச்சு கொண்டு வரணும். அதுல ஆள்காட்டி விரலை வளைச்சு நடுவரல் வச்சுக்கணும். ஆள்காட்டி விரலை வளைச்சு நடுவரல்ல அது மாதிரி சுண்டு விரலை வளைச்சு இப்படி மோதிரம் பிடிச்சுக்கணும். என்ன பண்றோம்னா ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து இப்படி சுண்டு விரலை கொண்டு வந்து இப்படி. சில பேருக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணுங்க, விரலை கொண்டு போய் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு நீ கையிலேயே இப்படி மாட்டிக்க, தப்பு இல்லை. ஒரு சில பேருக்கு ஒரு சில விரல வராது, பயிற்சி ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்படி அதுக்கப்புறம் இப்படி இப்படி 2 கையில வச்சுட்டு இந்த கட்டை விரல இப்படி இப்படி வச்சுக்கணும், விரிச்சு வச்சுக்கணும். அது நல்லா தெரியும். சரிங்களா? இப்படி 2 கையிலையும் வச்சுக்கிறோம், இப்படி பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு வச்சுட்டு நீங்க பாத்துங்க, ஆள்காட்டி விரல், அதுக்கப்புறம் சுண்டு விரல் ஒரு விளையாட்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே மடி மேல வச்சுட்டு நீங்க உங்க கவனம் முழுக்க உங்க புருவ மத்தியில வச்சுக்கிறீங்க. புருவ மத்தியில வச்சுட்டு அப்படியே நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா இது வந்து பிரெயின் பூஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். அதாவது பிரெயின் பூஸ்ட் முத்திரையா சொல்லலாம். இதை புருவத்தில் கவனம் வச்சு உங்க மூச்சு நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். இது ஒரு நாளைக்கு வந்து 10 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கூட செய்யலாம், தப்பு இல்லை. விரல் வலிச்சதுன்னு என்ன பண்ணிடணும், ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? விரல் வலிக்கும் சில பேர்த்துக்கு, அப்போ வலிச்சதுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா புதுசா பண்ணும்போது வலிக்கும். இது எக்ஸசைஸ் மாதிரி நீங்க செய்யலாம். இப்படி கொண்டு வந்து எக்ஸசைஸ் மாதிரி செய்யணும். கண் மூணு உட்காந்து இப்படி இப்படி இது பண்ண போனா என்ன ஆகும்னா அப்படியே வந்து ஸ்டிமுலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். மேலும் இது போன்ற அற்புதமான உதவி தினத்தோடு செஞ்சு பலன்களும் பெற்றுவாங்க. அடுத்து நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் குலாசான்களுக்கும், என் அற்புதமான தந்தைக்கும் என் குருவுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே